சென்னை பெருநகர மாநகராட்சியில் பணிபுரியும் 31,373 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ளது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு 64,73,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் தாங்கள் பணிபுரியும் இடத்தில் இலவச உணவு பெறும் வகையில் அவர்களுக்கு உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவை ருசி பார்த்து நன்றாக இருப்பதாக அதிகாரிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடன் மகிழ்ச்சியோடு கலந்துரையாடி வருகிறார்கள். இந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு தனது அக்கறையான கரங்களால் உணவு வழங்கிய தாயுமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஊரெல்லாம் உறங்கிய பின்னர் உறங்காமல் பணி செய்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் என பாராட்டினார். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து சென்னை மீண்டு வர தூய்மை பணியாளர்கள் உதவுகின்றனர் என்றும் அவர் கூறினார். தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலையில்லை, சேவை என கூறிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களின் சுயமரியாதையை காக்கவே உணவு வழங்கும் திட்டம், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். முன்னதாக நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார்.